இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the Covenant of the Day. Today is the 14th October 2025, Tuesday. கொஞ்சம் குரல் லேசாக சோத்ரோட் மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே. கருத்து நல்லவர், பேசுவதற்கு பலம் கொடுத்திருக்கிறார், நல்லவர். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை பார்ப்போமே. அருமையானவர்களே, பலம் உள்ளவன் பலன் இல்லாதவன் எல்லாரையும் பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிங்க. உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நம்பி அவர் பாதத்தில் விழுங்க. நிச்சயமாய் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வார். He will touch and he will glorify through doing miracles in your life. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க, புறத்தனையோடு விழுங்க. ஆண்டவரே அப்படி சொல்லி விழுந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஆண்டவர் எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சார், உட்கார வைக்க சொன்னார். அப்புறம் அவர் ஜெபம் பண்ணி கொடுக்க சொன்னார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. என்ன ஆச்சரியம்! எடுக்க எடுக்க மீன் வந்து கொண்டே இருக்கு, எடுக்க எடுக்க அப்பம் வந்து கொண்டே இருக்கு. எப்படி வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது, விளங்கியிருக்காது. அவன் தானே அப்படி வருதுங்க. அதே மாதிரி தான் உன் கையில் இருக்கிறது உண்மையோடு ஆண்டவர் கேட்கும் பொழுது நீ கொடுப்பாயானா எங்கிருந்து ஆசீர்வாதம் வருகிறது என்று உனக்கு தெரியாது. எப்படி உன்னுடைய பாத்திரம், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று உனக்கு தெரியாது. ஆமாம், it will be amazing, when you start to surrender yourself and start to give to the Lord, you will see wondrous things, and you will be shocked and surprised how it's happening, because God grace, அவருடைய கிருபை அப்படிப்பட்டது. அருமையானவர்களே, ஆகவே நாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருக்கு கொடுக்கிற ஜனமாக நாம் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக அவர் போதுமானவராக இருப்பார். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போமே. அது மார்க் 6:43, மார்க் 6:43. And they took up 12 baskets full of fragments and of the fish. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை நிறைய. ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடும்போது நிச்சயமாக மீதி எல்லாம் இருந்திருக்கும், துணிக்கைகள் இருந்திருக்கும். அப்போ ஏசுவாமி சொன்னார், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. ஐயா, 12 கூடைகள் துணிக்கைகள் இருந்திருக்குன்னா எவ்வளோ கூட்டங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ணுறதை யோசிப்பதே இல்லை. சில சமயங்களில் சபைகளில் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. தனக்கு உடைய தேவைக்கு மேலே ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்வாங்க சாப்பாடு. கடைசியில் பார்த்தா அவங்களால சாப்பிட முடியாது, அதை போய் குப்பையில் போடுவாங்க. சரி, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பிறகு எடுப்புமேன்னு கூட நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கிடைக்குமோ, பத்துமோ பத்தாதோன்னு கூட நினைக்க மாட்டாங்க. தனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதை போய் கொட்டுவாங்க வேஸ்ட்டாக. பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே ஏசாமி ஒரு நல்ல ஒரு ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எல்லாரையும் வரிசையாக உட்கார சொல்கிறாரு, அப்புறம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் மீதியை அப்படியே போட்டுறாதீங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்து துணிக்கையில் வைங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. மதர் தெரேசா அம்மா என்ன செய்வாங்க, ஏரோப்ளேனில் அவங்க ட்ராவல் செய்யும் பொழுது அங்கே எல்லாருக்கும் கேக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க போகிறாங்க. நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அது கேக்கு, பழம் அதெல்லாம் அப்படியே கொடுத்துரும். அது அப்படியே குப்பைக்கு போயிடும். இந்த அம்மா என்ன செய்வாங்க, ஒரு பையை வச்சுருப்பாங்களாம். அந்த பையை கொடுத்து, இந்த மீதி வைக்கிற கேக்குங்க, சாப்பிடாமலே போடுகிற இந்த கேக்குங்க, மற்ற சாப்பாட்டுங்க எல்லாம் எனக்கு கொடுங்க. இதை என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்க்காத பிள்ளைகள் கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அருமையானவர்களே, அதனால தான் இன்றைக்கி அவங்கள மதர் தெரேசா என்று சொல்லுவோம். காரணம் அந்த அன்பு, அந்த பேஷன் she had for people. அவங்களுக்கு கேட்டால் நான் இதை யாருக்கு செய்கிறேன்னா என் ஆண்டவர் இயேசுக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க.
அருமையாக நீங்கள் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொன்னால் சும்மா விசுவாசிப்பது மட்டுமல்ல, நம்முடைய குவாலிட்டி, நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாற வேண்டும். செயல்கள், விட்டு கொடுக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, கீழ்ப்படிதல், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போதான் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சீஷர்கள். அவை நம்மிடத்தில் நல்ல தரங்கள் பெருக வேண்டும். In our life should increase the quality of a Christian values in our life. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அவருக்கு மகிமையா நீங்கள் வாழ்வதற்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளிக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒழுங்குகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், உடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக விட்டு கொடுக்கவும், அன்பு காட்டவும், ஆண்டவரே மனதுருக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கவும் உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இப்படி ஆண்டவருக்காக தியாகங்கள் செய்வதனாலே அல்லது மன உருக்கத்தோடு செயல்படுவதனாலே ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்ததை நீங்கள் ருசித்திருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? God bless.